ஹே கைஸ், நம்ம சிம்பா வந்து ரொம்ப நாளா வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து என்னன்னு தெரியல. வண்டி வந்து இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகுது, சம்டைம்ஸ் வந்து ஆஃப் ஆயிடுது, செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, மேபி பேட்டரி இஷ்யூவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நியூ பேட்டரியே சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே வந்து ஒரு 2 டேஸ் வந்து நியூ பேட்டரின்றதுனால அதில் இருந்த சார்ஜ்னால வந்து வண்டி ஓடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் நம்ம வண்டி வந்து ராங் ரைட் போயிட்டு வந்துட்டுக்கு அப்புறம் வண்டியை ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணல. ஸோ ரீசெண்டாக வந்து கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு என்னவோ இந்த இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரன்னிங் சார்ஜ் ஆக மாட்டேங்குது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து மேபி ரெக்டிஃபையர் போயிருக்கலாம், இல்லைனா வந்து மேக்னெட்டிக் காயில் போயிருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துல எதனா வந்து சேஞ்ச் பண்ணது பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சுது. ரெக்டிஃபையர் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், பட் அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அப்புறம் மேக்னெட்டிக் காயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுது ஃபுல்லாக வந்து பஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மேக்னெட்டிக் காயில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் காயிலும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பேர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. ஸோ நல்ல வேலை. ஸோ இந்த வீடியோவில் பாருங்க, கிளியராக தெரியுது பேர்ன் ஆனது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சேர்ந்து அப்படியே வந்து ரெக்டிஃபையரையும் மேக்னெட்டிக் ஆயிலும் ஒன்ஸ் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணால் ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து டிசைட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் மெயின்டைன் பண்ணுறது. பட் இருந்தாலும் வந்து நம்ம சிம்பாவை வந்து நான் கண்டுக்கவே இல்லை கொஞ்ச நாளாக. ஸோ அதனால் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இன்ஜினோட கேஸை வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து கேஸ்கெட் ஒரு ஃபுல்லாக அவுட்லெட்ஸில் வரும். அந்த கேஸ்கெட்னு சொல்லுவாங்க. கேஸ்கெட்டில் வந்து இப்போ வந்து அது போட்டும் வந்து சம் வாட் நாய்ஸ் ஏதோ வரா மாதிரி, ஆயில் லீக்கேஜ் ஆகிற மாதிரி ஒரு நாய்ஸ் வருது. ஸோ அது இதுதான். ஸோ இதை போட்டு இன்னொரு வாட்டியும் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து நான் போட்டு பார்த்தோம், ஆனால் வந்து ஆயில் லீக்கேஜ் எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து திருப்பியும் வந்து நம்ம 1க்கு 2 வந்து போட்டுட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது வந்து அரெஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் வண்டி நம்ம சிம்பா. ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்ளம் கொஞ்ச நாளைக்கு இருக்காது. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தேன் நம்ம RS 200 நம்ம சிம்பா கிட்டேருந்து. ஸோ இது ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், நம்ம சிம்பா எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம சிம்பா நம்மக்கிட்ட வந்து. ஸோ எப்படி நம்ம இவனை பார்த்துன்னு இருக்குன்னா ரொம்ப சொல்ல வார்த்தையே கிடையாது. ஃபுல் வீடியோ கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம என்னென்ன எக்ஸசரிஸ் பேட்லாம் சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், டேக் கேர், பை பை, see you soon.